2 குறிப்பேடு 11ஆம் அதிகாரம். ரெகபெயாம் எருசலேமுக்கு திரும்பியவுடன் யூதா பென்யமீன் குலத்தாரில் 1,80,000 வீரர்களை திரட்டினான். ஏனெனில் இஸ்ரேலருடன் போர் தொடுத்து அரசை மீண்டும் கைப்பற்ற விரும்பினான். அப்போது கடவுளின் மனிதரான செமையாவுக்கும் ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. யூதா அரசனும் சாலமோனின் மகனுமான ரெகபெயாமும் யூதாவிலும் பென்யமீனிலும் வாழும் இஸ்ரேலர் அனைவரிடமும் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் படையெடுத்து சென்று சகோதரருடன் போரிட வேண்டாம். அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். ஏனெனில் என்னாலேயே இச்செயல் நிகழ்ந்தது. ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் யெரொபெயாமுக்கு எதிராக செல்வதை கைவிட்டு திரும்பி சென்றனர். ரெகபெயாம் நகர்களை வலுப்படுத்துதல். ரெகபெயாம் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு யூதாவில் அரண்சூழ் நகர்கள் பல எழுப்பினான். அவையாவன: பெத்லஹேம், ஏதாம், தெக்கோவா, பெத்சூர், சோக்கோ, அதுல்லாம், காத்து, மராசே, சீபு, அதோயரம், லக்கீசு, அசோக்கா, சோரா, ஐயலோன், எபிரோன். இவையே யூதாவிலும் பென்யமீனிலும் கட்டப்பட்ட அரண்சூழ் நகர்கள். அவன் நகர்கோட்டைகளை வலுப்படுத்தி அவற்றுக்கு தளபதிகளை நியமித்தான். உணவுப் பொருட்கள், எண்ணெய், திராட்சரசம் போன்றவற்றுக்கான கிடங்குகளை ஏற்படுத்தினான். அவன் ஈட்டிகளாலும் கேடயங்களாலும் ஒவ்வொரு நகரையும் மிகவும் வலிமை மிக்கதாக்கினான். இவ்வாறு யூதாவும் பென்யமீனும் அவர் பக்கமாயிருந்தன. குருக்கள் மற்றும் லேவியர் வருகை. இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களும் லேவியரும் அனைத்து பகுதியிலிருந்து வந்து அவனோடு சேர்ந்து கொண்டனர். இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு யெரொபெயாம் அவன் புதல்வரும் இவர்களை விலக்கி வைத்தனர். எனவே இவர்கள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தையும் உடைமைகளை விட்டுவிட்டு யூதாவுக்கு எருசலேமுக்கு திரும்பி சென்றனர். ஏனெனில் யெரொபெயாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆட்டுக்கன்றுக்குட்டி சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். அந்த லேவியரை தொடர்ந்து இஸ்ரேலில் எல்லா குலங்களிலிருந்தும் தம் கடவுளாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு வழிபட விரும்பி யோதா மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த எருசலேமுக்கு வந்தனர். இவ்வாறு அவர்கள் யூதா அரசரையும் சாலமோன் மகன் ரெகபெயாம் ஆட்சியை 3 ஆண்டுகள் உறுதிப்படுத்தினர். ஏனெனில் அவர்கள் தாவீது சாலமோன் நடந்த வழியில் 3 ஆண்டுகளே வாழ்ந்தனர். ரெகபெயாம் குடும்பம். பின்பு ரெகபெயாம் தாவீதின் மகன் எரிபோத்துக்கும் ஈசாயின் பேத்தியும் எலியாவின் மகளுமான அபிகேலுக்கு பிறந்த மகாலாத் என்பவளை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு எயூசு, செமரியா, சாகாம் என்ற புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அடுத்து அவன் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு அபியா, அத்தாயி, சீசா, செலாமித்து ஆகியோரை பெற்றெடுத்தாள். ரெகபெயாம் 18 மனைவியரையும் 60 வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான். இவர்கள் மூலம் 28 புதல்வரையும் 60 புதல்வரையும் பெற்றான். ஆனால் மற்ற எல்லா மனைவியர் வைப்பாட்டியரை விட அப்சலோம் மகள் மாக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான். அதனால் ரெகபெயாம் மாக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தியிருந்தான். இவனை அரசனாக்கும் அவன் எண்ணியிருந்தான். அவன் முன்மதியோடு தன் மற்றெல்லா புதல்வரையும் யூத பென்யமீன் நாடுகள் முழுவதிலும் உள்ள அரண்சூழ் நகர்களுக்கு பிரித்து அனுப்பினான். அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருட்களையும் பல மனைவியரையும் ஏற்பாடு செய்தான். 12ஆம் அதிகாரம். யூதாவின் மீது எகிப்து படையெடுத்தல். ரெகபெயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையை வலிமைப்படுத்தி கொண்டபோது ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணிக்க தொடங்கினான். இஸ்ரேலர் எல்லோரும் அவனைப் போலவே நடந்தனர். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகபெயாம் ஆட்சியின் 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். சீசாக்கின் படையில் 1200 தேர்களும் 60,000 குதிரைப்படை வீரரும் இருந்தனர். அவனோடு எகிப்தில் இருந்த எண்ணற்ற ஆட்கள், லிபியர், சுக்கியர், எத்தியோப்பியர் வந்திருந்தனர். அவன் யூதாவின் அரண்சூழ் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் செமையா ரெகபெயாமும் சீசாக்கின் பொருட்டு எருசலேமில் கூடியிருந்த யூதாவின் தலைவர்களிடம் வந்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னை நீங்கள் புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று கூறினார். அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டதை கண்ட ஆண்டவர் மீண்டும் செமையாவிடம், அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டதால் அவர்களை நான் அழைக்க மாட்டேன். விரைவில் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன். என் கடும் சினம் சீசாக்கின் வழியாக எருசலேம் மீது விழாது. ஆயினும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் மற்ற நாடுகளின் அரசுகளுக்கு ஊழியம் செய்வதற்கும் உள்ள
வேறுபாட்டை உணரும் வண்ணம் அவர்கள் சீசாக்கின் அடிமைகளாக இருப்பார்கள் என்றான். அவ்வாறு எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆண்டவரது இல்லத்தின் கருவூலங்கள், அரண்மனை செல்வங்கள் அனைத்தையும் சூறையாடினான். மேலும் சாலமோன் செய்திருந்த பொற்கோட்டயங்களை எடுத்து சென்றான். அவற்றுக்கு பதிலாக அரசன் ரெகபெயாம் வெண்கல கேடயங்கள் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவரிடம் ஒப்படைத்தான். ஆண்டவரின் இல்லத்திற்குள் அரசன் நுழையும் போதெல்லாம் வாயிற்காப்போர் அக்கேடயங்களை ஏந்தி உடன் செல்வர். பின்னர் அவற்றை காவல் அறையில் வைப்பர். இவ்வாறு அரசன் தன்னையே தாழ்த்தி கொண்டாலும் யூதாவில் நற்செயல்கள் காணப்பட்டதாலும் ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்காதவாறு அவரது சினம் அவனை விட்டு அகன்றது. ரெகபெயாமின் இறப்பு. அரசன் ரெகபெயாம் தன்னையே வலிமைப்படுத்தி கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தம் திருப்பேரை நிலைபெற செய்ய எல்லா குலங்களிலிருந்து தெரிந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபெயாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அம்மோனியாளான நாமா என்பவளை அவன் தாய். ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாய் இராததால் அவன் தீயன செய்தான். ரெகபெயாமின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமையாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபெயாமும் யெரோபாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டு கொண்டிருந்தனர். பின்பு ரெகபெயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான். 13ஆம் அதிகாரம். யூதாவின் அரசன் அபியா. அரசன் யெரோபாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான். எருசலேமில் அவன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கிபேயாவை சேர்ந்த உரியேல் மகள் மீகாயா என்பவளை அவன் தாய். அபியாவுக்கும் யெரோமாவுக்கும் இடையே போர் நடந்து வந்தது. அபியா தேர்ந்தெடுக்க பெற்ற 40,000 வலிமை மிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான். அதுபோன்று யெரோபாம் தேர்ந்தெடுக்க பெற்ற வலிமை மிகு 80,000 வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான். அபியா எப்ராயிம் மலைநாட்டின் செமாராயர் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு, யெரோபாம் எல்லா இஸ்ரேலர் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவர் மைந்தர்களுக்கும் முறிவுறாத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ? இருப்பினும் நெபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோன் அலுவலுமான யெரோபாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு சாலமோன் மகன் ரெகபெயாமை வென்றான். அப்பொழுது ரெகபெயாம் மன வலிமையற்ற இளைஞனாயிருந்தான். எனவே அவனால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள். அத்துடன் யெரோபாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்று குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஓர் இளம் காளையோடும் 7 காட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வம் அல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள், அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆரோன் வழிவந்த குருக்களை ஆண்டவருக்கு பணிபுரிவர். லேவியரோ அப்பணியில் துணை நிற்பர். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிவரிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பர். பொன் விளக்கு தண்டு நகல்கள் மாலை தோறும் ஏற்றப்படும். இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள். இதோ கடவுளை எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களை எக்காலங்களை ஊதி போரில் எழுப்புவார்கள். ஆதலால் இஸ்ரேல் மக்களை, உங்கள் மூதாதையாரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று கூறினான். ஆனால் யெரோபாம் பதுங்கி செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்க செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டனர். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஊதினர். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டனர். அப்படி முழக்கமிட்ட போது கடவுள் அபியா யூதா முன்பாக யெரோபாமையும் இஸ்ரேலர் எல்லோரையும் முறியடித்தார். இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர்.
கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5,00,000 வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையேற்றனர். பின்பு அபியா யெரோபாமை துரத்தி சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களை, எசனாவை அதன் சிற்றூர்களை, எப்ரோனை அதன் சிற்றூர்களை அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரோபாம் வலிமையுறவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 14 புதல்வியரும் இருந்தனர். அரியாவின் பிற செயல்கள் யாவும் அவன் வழிமுறைகளும் உரைகளும் இறைவாக்கினர் இத்தோ எழுதிய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. 14ஆம் அதிகாரம். அபியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீது நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா ஆட்சி செய்தான். அவன் காலத்தில் நாடு 10 ஆண்டு அமைதி பெற்றிருந்தது. யூதாவின் அரசன் ஆசா. ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளை அகற்றினான். சிலை தூண்களை உடைத்தெறிந்தான். அசோகர கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான். தங்கள் மூதாதையாரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர் தம் திருச்சட்டத்திற்கு கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டுமென யூத மக்களுக்கு ஆணையிட்டான். மேலும் யூதாவின் நகர்களில் இருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூபபீடங்களையும் அகற்றினான். அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது. பின்பு அவன் யூதாவில் அரண்சூழ் நகர்களை எழுப்பினான். ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது. அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு அளித்திருந்தான். அவன் யூதா மக்களிடம், நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது. நமக்கு எத்திக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார். எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பால்கள் கொண்ட வாயில்களை அமைப்போம் என்று கூறினான். யூதாவில் இருந்து பரிசையும் ஈட்டியையும் தாங்கிய 3,00,000 வீரரும், பெனியமில் இருந்து கேடயமும் வெல்லம் தாங்கிய 2,80,000 வீரரும் கொண்ட ஒரு பெரும்படையை ஆசா கொண்டிருந்தான். இவர்கள் எல்லோரும் வலிமை மிகு வீரர்கள். எத்தியோப்பியாவின் செராகு 10,00,000 வீரரோடும் 300 தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மராசா அவரை வந்தான். ஆசா அவனை எதிர்த்து செல்ல அவர்கள் மாரசாவில் உள்ள செப்பாத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றனர். அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பாற்றுபவர் உம்மையன்றி எவருமிலன். எங்கள் கடவுளாம் ஆண்டவரை உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரை, நீரே எங்கள் கடவுள், மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். ஆண்டவர் எத்தியோப்பியாரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பி ஓடினர். அப்பொழுது ஆசாவும் அவனோடு இருந்த மக்களும் அவர்களை கேரார் வரை துரத்தி சென்றனர். ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் வீழ்ச்சியுற்றனர். அவர்கள் எவனும் உயிர் தப்பவில்லை. அவர்கள் முற்றிலும் நசுக்கப்பட்டனர். யூதாவின் வீரர்களோ மிகுதியான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் கேராரை சுற்றியிருந்த எல்லா நகர்களையும் வீழ்த்தினர். ஏனெனில் ஆண்டவரின் அச்சம் அவற்றை பற்றி கொண்டது. எல்லா நகர்களையும் அவர்கள் சூறையாடினர். ஏனெனில் அங்கே கொள்ளை பொருட்கள் மிகுதியாயிருந்தன. மேலும் அவர்கள் கூடாரங்களை இழுத்து தள்ளி ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி எருசலேமுக்கு திரும்பினர். 15ஆம் அதிகாரம். அசாரியாவின் இறைவாக்கும் ஆசாவின் உடன்படிக்கையும். கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமீன் எல்லா மக்களை கேளுங்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளை போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பினர். அவ்வாறு அவர்கள் தேடிய பொழுது அவரை கண்டு கொண்டனர். அந்நாட்களில் ஒருவரும் அமைதியாக போகவோ வரவோ இயலவில்லை. ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தவர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாக இருந்தது. நாடு நாட்டையும் நகர் நகரை எதிர்த்து கொண்டு நசுக்கின. ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார். நீங்களோ மனத்துடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும். ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கியை கேட்டபோது ஆசா வெயிர் கொண்டு எழுந்தான். யூதா பென்யமீன் நாடுகளிலும்
எப்ராஹிம் மலை நாட்டில் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவருப்புகளை அகற்றினான். ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான். பிறகு யூதா பென்யமின் மக்களையும் எப்ராஹிம் மனாசே சிமியோனிலிருந்து வந்து தங்களோடு இருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான். ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடு இருந்ததைக் கண்டு அவர்கள் இஸ்ரேலை விட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தனர். ஆசா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டின் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினர். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டனர். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்றும், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண் பெண் யாராயினும் சாவுக்கு உட்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள். இதன் பொருட்டு யூத மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். அருவருப்பான அசோகர கம்பு ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்திருந்தாள். அதனால் ஆசா அவளை அரசாணை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான். மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டரித்தார். ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேல் நின்று அகற்றப்படவில்லை. இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாயிருந்தது. தன் தந்தையும் தானும் தேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் மற்றும் ஏனைய பொருட்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான். ஆசா ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை. ஆமென். God bless you.